Girish Chodhankar ji, Selva Parun Tagai ji, DK Shivkumar ji, Senthil ji, DK Suresh ji, MS Ramalakshmi ji, Jay Kumar ji, JM Haroon ji, senior leaders from the India Alliance on the dais, brothers and sisters, friends from the media, I'd like to welcome all of you here today. It's always an honor for me to come to Tamil Nadu. கிரீஷ் சோடங்கர்ஜி, தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களே, மரியாதைக்குரிய DK சிவகுமார் அவர்களே, மரியாதைக்குரிய DK சுரேஷ் அவர்களே, இந்தியா கூட்டணியின் முன்னணி தலைவர்களே, உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி. தமிழ்நாட்டுக்கு வருவதும் இங்கு உரை நிகழ்த்துவதும் எனக்கு எப்போதும் ஒரு பெரும் மரியாதைக்குரிய ஒரு விஷயமாகும். And naturally, over the years, I have developed a relationship with the people of Tamil Nadu. இயற்கையிலேயே காலம் தொட்டு தமிழ்நாட்டு மக்களோடு என்னுடைய உறவு மேம்பட்டிருக்கிறது, வளர்ந்திருக்கிறது. And I've thought quite a lot about this. Why is it that in my heart there is a special place for the people of Tamil Nadu, but not only for the people, also for the land of Tamil Nadu? நான் இதை அதிகம் சிந்தித்ததுண்டு. எதனால் என்று தெரியவில்லை. தமிழ்நாட்டு மக்கள் மீதும், தமிழ்நாட்டு மக்கள் மீது மட்டுமல்ல, தமிழ் மொழியின் மீதும் எனக்கு காலம் தொட்டு அதிக அன்பு அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. My family originally comes from Jammu and Kashmir. So when I go to Jammu and Kashmir, I feel as if I've come home. எங்களுடைய குடும்பம் ஜம்மு காஷ்மீரிலிருந்து உரியது. நான் எப்போதெல்லாம் ஜம்மு காஷ்மீருக்கு செல்கிறேனோ அப்போதெல்லாம் நாம் நம்முடைய இல்லத்திற்கு வந்திருக்கிறோம் என்பதை உணர்வேன். And I feel comfortable when I see mountains of Jammu Kashmir. When I land in Srinagar, I feel, oh, I've come home. நான் ஜம்மு காஷ்மீருடைய மலைகளை பார்க்கும் பொழுதும் அங்கு ஸ்ரீநகர் செல்லும் பொழுதும் ஒரு மன நிம்மதி கிடைக்கும். நாம் நம்முடைய இல்லத்தில் இருக்கிறோம் என்கின்ற அந்த ஒரு உணர்வு கிடைக்கும். So I was not born in Tamil Nadu. So I was not born in Tamil Nadu. நான் தமிழ்நாட்டில் பிறக்காவிட்டாலும், my family does not come from Tamil Nadu. என் குடும்பம் தமிழ்நாட்டிலிருந்து வராவிட்டாலும், but yet I still feel attached to the soil of Tamil Nadu. ஏனென்று தெரியவில்லை, நான் இன்னும் தமிழ் மண்ணிலே என்னுடைய உணர்வு ஒன்றி இருக்கிறது. And when I see the RSS, BJP trying to attack Tamil Nadu, attack the Tamil language, attack Tamil culture, I feel as if I'm Tamil. எப்போதெல்லாம் பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் தமிழ்நாட்டை, தமிழ் மக்களை, தமிழ் கலாச்சாரத்தை, தமிழ் மொழியை அவர்கள் தாக்குகிறார்களோ அப்போது நான் என்னை தமிழனாகவே உணர்ந்திருக்கிறேன். I feel, in my mind, I feel, how dare these people attack the language, the culture of Tamil Nadu? நான் அப்படி அவர்கள் செய்யும் பொழுது நினைப்பேன், இவர்களுக்கு என்ன தைரியம் இந்த தமிழ் மண்ணின் மீதும் மக்கள் மீதும் கலாச்சாரத்தின் மீதும் இவர்கள் தாக்குதல் நடத்துகிறார்கள் என்று நான் நினைப்பேன். Like yesterday in Parliament, they came out with this new bill.
நேற்றைய தினம் இவர்கள் ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்தார்கள் பாராளுமன்றத்திலே. They said they're trying to pass a women's bill. அவர்கள் சொன்னார்கள் பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதாவை நாங்கள் தாக்கல் செய்கிறோம் என்றார்கள். But they had already passed the women's bill in 2023. பெண்களுக்கான மசோதாவை தான் அவர்கள் ஏற்கனவே அதை செய்து முடித்து விட்டார்களே. So hidden behind the bill, the women's bill yesterday, was the delimitation. பெண்களுக்கான மசோதா என்கின்ற பெயருக்கு பின்னால் அவர்கள் டீலிமிட்டேஷனை ஒளித்து வைத்திருந்தார்கள். And what was the idea? The idea was to reduce Tamil Nadu's representation in the Union of India. அவர்களுடைய எண்ணம், அவர்களுடைய திட்டம் என்னவாக இருந்தது என்றால் பாராளுமன்றத்திலே தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதித்துவத்தை குறைக்க வேண்டும் என்பதாக இருந்தது. To weaken the strength of southern states, to weaken the strength of small states, to weaken the strength of northeastern states. தென் மாநிலங்களின், தமிழ்நாட்டின், அதுபோன்று வடமேற்கு மாநிலங்களினுடைய பிரதிநிதித்துவத்தை குறைக்க வேண்டும் என்பது அவர்களுடைய எண்ணமாக இருந்தது. And we defeated that bill yesterday in Parliament House. அந்த எண்ணம் கொண்ட அந்த திட்டத்தை, அந்த சட்டத்தை நேற்றைய தினம் நாம் தோற்கடித்து முறியடித்தோம். And we defeated the bill. We defeated the bill to defend the idea of India. அந்த சட்டத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த திட்டத்தையும் நாம் முறியடித்தோம். What is the idea of India? It's written in the constitution. அவர்களுடைய திட்டம் என்பது அரசமைப்பு சட்டத்தையே பலகீனப்படுத்துவதற்கான திட்டம். India, that is Bharat, is a union of states. இந்தியா, அதாவது பாரதம் என்பது மாநிலங்களின் ஒரு தொகுப்பாகும். Meaning that every single state should have a voice in the union. அதற்கான அர்த்தம் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அவரவருக்கான குரலை பதிய வைப்பதற்கான உரிமை அதில் உண்டு என்பதுதான். Meaning that every single state should be free to express itself, to express its language, to protect its tradition. அதற்கான பொருள் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்துவதற்கும், தன்னுடைய மொழியை காப்பதற்கும், தன்னுடைய கலாச்சாரத்தையும் காப்பதற்குமான உரிமை அந்த ஒவ்வொரு மாநிலத்திற்கும் உண்டு என்பதுதான். When the Prime Minister says one nation, one leader, one language, one people, he attacks the Constitution of India. எப்போதெல்லாம் பிரதமர் ஒரே நாடு, ஒரே தலைமை, ஒரே மொழி, ஒரே மதம் என்று சொல்கிறாரோ அப்போதெல்லாம் அவர் இந்திய அரசமைப்பு சட்டத்தையே அவர் தாக்குதலுக்கு உள்ளாக்குகிறார். Please understand what the BJP and RSS are trying to do. பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் இந்த மண்ணில் எதை செய்ய நினைக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். In olden days, you used to be attacked by armies. பண்டைய காலங்களிலே ராணுவத்தை கொண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டு கொண்டிருந்தன. Suddenly one army would arrive at the gates and there would be war. அப்படி ராணுவங்களை கொண்டு தாக்குதலுக்கு உள்ளாக்கும் பொழுது போர்கள் நடந்து கொண்டிருந்தது. BJP does the same thing but without an army. பாரதிய ஜனதா கட்சியும் அதைத்தான் செய்கிறது, போரைத்தான் தொடுக்கிறது, ஆனால் ராணுவம் இல்லாமல் ஒரு போரை தொடுக்கிறது. They want to attack Tamil language, they want to distort Tamil history, they want to twist Tamil culture, and we will never ever allow them to do that. அவர்கள் தமிழ் மொழியை அழிக்க நினைக்கிறார்கள், தமிழ் கலாச்சாரத்தை அழிக்க நினைக்கிறார்கள், தமிழின வரலாற்றை அழிக்க நினைக்கிறார்கள். அவர்களால் ஒருபோதும் தன்னுடைய வாழ்நாளில் அதை செய்ய முடியாது. The thing is, the BJP, RSS are ignorant people. Are ignorant people. அவர்கள் பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் அவர்கள் மக்களை புறக்கணிக்கிறார்கள். They do not understand who the Tamil people are. அவர்களை பொறுத்தவரை யார்
இந்த மலைவாழ் மக்கள் என்பதை அவர்கள் மறுக்கிறார்கள், அவர்கள் புரிய மறுக்கிறார்கள். They do not understand what Tamil means to the people of Tamil Nadu. தமிழ் என்றால் என்ன, தமிழுடைய மகத்துவம் இந்த தமிழ் மக்களுக்கு எப்படிப்பட்டது என்பதை அவர்கள் புரிய மறுக்கிறார்கள். They do not understand that the Tamil people have a history of thousands and thousands and thousands of years that cannot be eliminated. அவர்களால் அழிக்க முடியாத, அவர்களால் தொட முடியாத ஆயிரம் 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 ஆண்டுகால வரலாற்றை தமிழும் தமிழ் மக்களும் வைத்திருக்கிறார்கள் என்பதை அவர்கள் புரிய மறுக்கிறார்கள். That is the fact. இதுதான் உண்மை. What the BJP wants is a partner in Tamil Nadu who allows them to rule Tamil Nadu from Delhi. அவர்களுக்கு தேவையெல்லாம் அவர்களுக்கு ஒரு கூட்டாளி வேண்டும். எப்படிப்பட்ட கூட்டாளி என்றால் இந்த தமிழ்நாட்டை டெல்லியிலிருந்து ஆள்வதற்கு வசதி செய்து தரும் ஒரு கூட்டாளி அவர்களுக்கு வேண்டும். They want a chief minister in Tamil Nadu who takes orders from Amit Shah and Narendra Modi. அவர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு ஒரு முதலமைச்சர் வேண்டும். அந்த முதலமைச்சர் டெல்லியிலிருந்து அமித்ஷாவிடமிருந்து உத்தரவுகளை பெறக்கூடிய ஒரு பொம்மை முதலமைச்சர் அவர்களுக்கு வேண்டும். The same way Donald Trump has compromised Narendra Modi, they want a compromised chief minister to run Tamil Nadu. எப்படி டொனால்ட் ட்ரம்புக்கு ஒரு சமரசம் செய்யப்பட்ட பிரதமர் இந்தியாவிற்கு அவருக்கு தேவையோ, அதுபோல டெல்லிக்கு ஒரு சமரசம் செய்யப்பட்ட அவர்கள் அங்கிருந்து ஆளக்கூடிய ஒரு முதலமைச்சர் இங்கு அவர்களுக்கு பாஜகவிற்கு வேண்டும். And the people of Tamil Nadu must realize that the BJP and RSS are fundamentally anti-Tamil. தமிழ்நாட்டு மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் அடிப்படையிலேயே தமிழினத்திற்கு எதிரானவர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். And the whole plan yesterday, which we stopped, was to reduce the strength of your voice in the national parliament. தேசிய பாராளுமன்றத்தில் உங்கள் குரலை குறைக்க வேண்டும் என்கின்ற அவர்களுடைய திட்டத்தை தான் நேற்றைக்கு தவிடுபடியாக்கினோம். And my brothers in the DMK and the India Alliance in this election is protecting the Tamil language from an assault by the BJP and their partners, the AIDMK. இந்த தேர்தலில் இந்தியா கூட்டணியினுடைய என்னுடைய சகோதரர்கள் வேட்பாளர்கள் தமிழின் மீது நடத்தப்படும் தாக்குதலில் இருந்து தமிழை பாதுகாக்கின்ற ஒரு பணியை இன்றைக்கு இந்த வேட்பாளர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். And one commitment we will give you: the BJP RSS will never ever be able to touch Tamil culture, Tamil language, Tamil tradition. தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்நாளில் தமிழை, தமிழ் மக்களை அவர்கள் ஒருபோதும் தொட முடியாது. Now I told you about your history, about your culture, about your language. Now I want to tell you about what you have done for India. அவர்கள் தமிழுக்கு, தமிழ் மக்களுக்கு, தமிழ் கலாச்சாரத்துக்கு என்ன செய்தார்கள் என்று இதுவரை சொன்னேன். அவர்கள் இந்த இந்தியாவிற்கு என்ன செய்திருக்கிறார்கள் என்பதை சொல்ல விரும்புகிறேன். You have shown India the path to progressive development. அவர்கள் இந்த தேசத்தை முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்குமான பாதையை அவர்கள் தடுத்திருக்கிறார்கள். You have shown India what social justice actually means. நீங்கள், அதாவது தமிழ்நாடு சமூக நீதி என்றால் என்ன என்பதை இந்த தேசத்திற்கே காட்டி இருக்கிறீர்கள். What the protection of women actually means. பெண்கள் பாதுகாப்பு என்றால் என்ன என்பதை இந்த தேசத்திற்கு காட்டி இருக்கிறீர்கள். And for that we thank the people of Tamil Nadu. அதற்காகவே நாங்கள் தமிழ் மக்களுக்கு நன்றி செலுத்த விரும்புகிறோம். Brothers and sisters, in this election we are proposing 6 guarantees to deepen social justice in Tamil Nadu. சமூக நீதியை தமிழ் மண்ணில் உறுதி செய்வதற்காக 6 வாக்குறுதிகளை இங்கு நாம் பிரகடனப்படுத்துகிறோம். The first is to help the women of Tamil Nadu who are the backbone of the state. முதல் வாக்குறுதி இந்த மண்ணின் முதுகெலும்பாக இருக்கக்கூடிய பெண்களை உறுதி செய்யக்கூடிய, பெண்களை முன்னேற்றக்கூடிய வாக்குறுதி. We are going to give 2,000 rupees
to every single woman directly in a bank account in Tamil Nadu every month. ஒவ்வொரு மாதமும் பெண்களுடைய அக்கவுண்டுகளுக்கு நேரடியாக செல்லக்கூடிய 2000 ரூபாயை நான் இந்த நேரத்தில் அறிவிக்கிறோம். Senior citizens and differently abled people will also get 2000 rupees a month in their bank account. அதே போல வயது முதிர்ந்தவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் நேரடியாக அவர்களுடைய அக்கவுண்டுகளிலே 2000 ரூபாயை கொண்டு போய் சேர்க்கப்படும். For the education of the future generation of Tamil Nadu, 2000 rupees a month scholarship to college students. அதே போல கல்லூரி படிக்கும் மாணவர்களுக்கு அவருடைய கல்வி மேம்பாட்டிற்காக 2000 ரூபாய் மாணவர்களுக்கு வரவு வைக்கப்படும். For food security, 2500 rupees a month to support families. குடும்பங்களை பாதுகாப்பதற்கு அவர்களுக்கு ஒத்துழையாக இருப்பதற்கு 2000 ரூபாய் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் வழங்கப்படும். For employment, all government vacancies to be filled within 300 days and 60% reservation in group C and D jobs for local residents. 300 நாட்களுக்குள்ளாக காலியாக இருக்கக்கூடிய பணியிடங்கள் நிரப்பப்பட்டு குரூப் சி குரூப் டி இலே அதற்கான ரிசர்வேஷன்கள் நிறைவேற்றப்படும். And finally, for our women, free property registration for all first time women owners of property. முதன்முறையாக சொத்துக்களுக்கு உரிமையாக ஆகக்கூடிய பெண்களுக்கு அதன் பத்திரப்பதிவுடைய செலவை முற்றிலுமாக நீக்கப்படும் என்கின்ற அறிவிப்பை செய்கிறேன். But brothers and sisters, the main thing in this election is that we do not allow the RSS and the BJP and their partners entry into Tamil Nadu. That we protect the Tamil language, Tamil history and Tamil tradition from the RSS. ஆனால் என்னுடைய சகோதரர்களே சகோதரிகளே, முதன்மையானது இந்த தேர்தலில் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம் பாஜகவையும் ஆர்எஸ்எஸ்ஸையும் இந்த தமிழ் மண்ணில் நுழைந்து விட முடியாத அளவுக்கான ஒரு வெற்றியை நீங்கள் செய்ய வேண்டும். Narendra Modi and Amit Shah believe that Tamil Nadu should be ruled from Delhi. நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் என்ன நம்புகிறார்கள் என்றால் தமிழ்நாட்டை டெல்லியில் இருந்து ஆள வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். They believe that the chief minister of Tamil Nadu should report to them. அவர்கள் விரும்புவதெல்லாம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு கட்டுப்பட்டு அவர்களுடைய பேச்சை கேட்கக்கூடியவராக இருக்க வேண்டும் என்பதுதான். They believe that the future of Tamil Nadu should be decided by them. அவர்கள் நாடுவதெல்லாம் தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தை அவர்கள் தீர்மானிக்க வேண்டும் டெல்லியில் இருந்து என்று நினைக்கிறார்கள். We believe that the people of Tamil Nadu should decide the future of Tamil Nadu. நாங்கள் விரும்புவதெல்லாம் தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தை தமிழ் மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். We believe that the panchayat leaders and the elected leaders of Tamil Nadu should take this state forward. நாம் விரும்புவது தமிழ் மண்ணை சார்ந்த தமிழ் மண்ணினுடைய தலைவர்கள் இதை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று விரும்புகிறோம். And we believe that at all costs the Tamil language, like all other Indian languages, should be protected. நாம் நினைப்பது மற்ற மொழிகளைப் போலவே இந்தியாவின் மற்ற மொழிகளைப் போலவே தமிழ் மொழியும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றுதான் நாம் விரும்புகிறோம். What is the Tamil language? It is not an ordinary language. தமிழ் மொழி என்பது என்ன? தமிழ் மொழி என்பது ஒரு சாதாரண மொழி அல்ல. It is thousands and thousands and thousands of years of your experience, your memories. தமிழ் என்பது ஆயிரம் 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 ஆண்டுகள் கொண்ட உங்களுடைய அனுபவமும் உங்களுடைய நினைவும் தான் அந்த தமிழ். It is not just how you speak to each other. It is the entire state of Tamil Nadu. நீங்கள் ஒருவர் இன்னொருவரோடு உரையாடுவது மட்டும் தமிழ் அல்ல. இந்த தமிழ் என்பது இந்த ஒட்டுமொத்த மாநிலத்தையே குறிக்கும். It is how Tamil mothers have spoken to their children for thousands and thousands of years.
Nadu or its language. தமிழை தமிழ் மொழியை தொடுவதற்கு கூட ஆற்றல் படைத்த ஒரு சக்தி இந்த மண்ணிலே கிடையாது என்பதை சொல்கிறேன். When you view the Prime Minister and he comes and gives a speech here, please understand that he wants to rule Tamil Nadu from Delhi. அவர் ஒவ்வொரு முறை இங்கு வந்து தமிழ்நாட்டிலே வந்து பேசும்போதெல்லாம் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், அவர் தமிழ்நாட்டை டெல்லியிலிருந்து ஆளவே விரும்புகிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். We have also run governments in Delhi. நாமும் அவர்கள் ஏற்கனவே பல மாநிலங்களை இது போன்று டெல்லியில் இருந்து ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். And we have always seen our partner as equal. ஆனால் எங்களை பொறுத்தவரை எங்களுடைய பார்ட்னர்ஸ், எங்களுடைய பங்குதாரர்களை சமமாகத்தான் நாங்கள் எப்போதும் We பாவிக்கிறோம். have never tried to intimidate our partner, to trap our partner, to crush our partner using the intelligence agencies. எங்களுடைய கூட்டணி கட்சிகளை மிரட்டுவதற்கோ உருட்டுவதற்கோ எங்கள் வழிக்கு கொண்டு வருவதற்கோ நாங்கள் எந்த முகைமைகளையும் எப்போதும் பயன்படுத்தியதில்லை. The BJP has hollowed out and destroyed the AIDMK. சொல்ல போனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை முற்றிலுமாக முடித்தே விட்டது பிஜேபி. In fact, there is nothing known as the AIDMK. சொல்ல போனால் அதிமுக என்ற ஒன்றே தமிழ்நாட்டில் இல்லை. It has been eaten up by inside by Narendra Modi and Amit Shah. சொல்ல போனால் உள்ரங்கமாக உள்ளே நரேந்திர மோடியாலும் அமித்ஷாவாலும் அதிமுகவிற்குள் புகுந்து விட்டார்கள். It is a hollow shell. இப்போது இருப்பதெல்லாம் வெறும் வெற்றிடம் தானே தவிர அதிமுக என்ற ஒன்று இல்லை. It had a great tradition of defending the people of Tamil Nadu. ஒரு காலத்தில் இந்த தமிழ் மக்களை பாதுகாப்பதற்கான ஒரு பெரிய தொலைநோக்கு திட்டத்தை கொண்ட கட்சியாக அது இருந்தது. Just like the DMK has. எப்படி திமுக இருந்ததோ அதே போல தான் அதிமுகவும் இருந்தது. But it is no longer that AIDMK. ஆனால் இனிமேல் ஏடிஎம்கே என்று ஒன்று இல்லை. That AIDMK died long back. எத்தனையோ காலத்திற்கு முன்னால் அந்த அதிமுக அழிந்து விட்டது. This new AIDMK is just a mask. இப்போது இருக்கக்கூடிய அதிமுக என்பது வெறும் முகமூடிதான். It is the mask that is hiding the true thought of the BJP. சொல்ல போனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய உண்மை முகத்தை மறைத்திருக்கும் முகமூடிதான் அதிமுக. So when you see the AIDMK, when you see their flag, when you see their leaders, remember that they are fully controlled by Narendra Modi and Amit Shah because of their corruption, and they are being used to destroy and attack Tamil history, Tamil culture and the Tamil language. நீங்கள் அதிமுக கட்சிக்காரர்களை, அவருடைய தலைவர்களை, அவருடைய கொடிகளை பார்க்கும்போது தெரிந்து கொள்ளுங்கள், அவர்கள் முழுவதுமாக நரேந்திர மோடியும் அமித்ஷாவிடத்திலுமே சரணடைந்து விட்டார்கள். அவர்களுடைய கரப்ஷன், அவர்களுடைய ஊழல் காரணமாக அவர்கள் சரணடைந்து விட்டார்கள். அவர்களை வைத்து, அதிமுகவை வைத்து தமிழை, தமிழ் மண்ணை, தமிழ் கலாச்சாரத்தை முழுமையாக அழிக்க நினைக்கிறது பாஜக. Please support the India Alliance, Congress Party, DMK and all parties in the alliance. தயவு கூர்ந்து உங்களிடத்தில் கேட்கிறேன், உங்களுடைய ஆதரவை காங்கிரஸ் கட்சிக்கும் திமுகவிற்கும் இன்ன பிற கூட்டணி கட்சிகளுக்கும் உங்களுடைய பெருத்த ஆதரவை தர வேண்டும் என்று நான் கேட்கிறேன். And stop this assault by the RSS BJP. RSS BJP ஆல் நடத்தப்படும் இந்த தாக்குதலை தடுத்து நிறுத்துங்கள் என்று உங்களிடத்தில் கேட்கிறேன். They want to crush the ideas of Periyarji. அதேபோல் பெரியார் அவர்களுடைய கொள்கைகளை நாம் கொண்டு வர வேண்டும். They want to crush your model of development. சொல்ல போனால் அவர்கள் பெரியாரிய தத்துவங்களை நசுக்க பார்க்கிறார்கள். They want to destroy the idea of social justice. அவருடைய சமூக நீதி கொள்கைகளை ஒன்றுமில்லாமல் அழிக்க பார்க்கிறார்கள். They want an India where 2 or 3 companies control everything. 2-3 கம்பெனிகளை தவிர வேறு யாரும் இங்கு இருக்கக்கூடாது என்பதற்கான ஒரு புதிய இந்தியாவை உருவாக்க நினைக்கிறார்கள். This is first an ideological battle and second a political fight. முதன்மையாக இது ஒரு கொள்கைக்கான போர், அதற்கு பிறகுதான் இது ஒரு அரசியல் போர். It is coercion versus consensus. Coercion versus consensus. ஓகே. நிர்பந்தத்திற்கும் ஒன்றுபட்டு செல்லக்கூடிய உணர்வுக்கும் மத்தியிலான போர் தான் இந்த போர். I'd like to thank all of you for coming here this morning.
இங்கு வந்தமைக்காக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். And I want to assure you, no matter where I am, I have a special relationship with the people of Tamil Nadu. நான் எங்கிருந்தாலும் தமிழ் மக்களின் மீது என்று எனக்கென்று ஒரு தனி விருப்பமும் தனி ஒரு உடன்பாடு இருந்து கொண்டே இருக்கும். And every single Tamil person, every Tamil person, regardless of which party he belongs to, knows that Rahul Gandhi is going to defend the Tamil language, Tamil history, and Tamil culture, and always be a partner of the Tamil people. அவர் எந்த கட்சிக்காரராக இருந்தாலும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த கட்சிக்காரராக இருந்தாலும், தமிழை, தமிழ் மண்ணை, தமிழ் கலாச்சாரத்தை பாதுகாப்பதில் இந்த ராகுல் காந்தி எப்போதும் நிற்பார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று. Thank you very much, and please support our candidates. Congress workers, please support the DMK and other parties who are in our alliance, and DMK workers and workers of other parties in the alliance, please support the Congress candidates. Thank you. All the best wishes. அனைவருக்கும் நன்றி. திமுகவை ஆதரியுங்கள், திமுக கூட்டணியை ஆதரியுங்கள். Get in the car, brother.